குட் மார்னிங் சோல்ஸ். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபியூ டேஸாக வந்து என்ன சாங் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோமோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து எப்படியாவது தெரியப்படுத்திடுறாரு அந்த டிவைன் ஃபோர்ஸை. லாஸ்ட் ஃபியூ டேஸாக தான் வந்து நான் வந்து சோல்ஸ் பற்றி வந்து கம் அக்ராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை பற்றின தாட்ஸு, அது என்ன ஆகுது, சோல் எப்படி திரும்பி ரீபர்த் ஆகுதா இல்லை என்ன ஆகுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மைண்டில் இப்போல்லாம் மைண்டை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சோஷியல் மீடியா. நம்ம எதையும் தேடலைனாலும் நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அது வருது. அதுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியாவோட அல்காரிதமா இல்லை நம்மளோட அந்த தாட்ஸ் வந்து டிவைன் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தருதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூஸு டெத்து பற்றி. அதில் வந்து அந்த லாஸ்ட் மினிட்டு இறந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த பாடியில் நம்ம மைண்டில் நடக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபேஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து நான் மேலே வந்து பிறக்கும் போது என்ன நடக்குதுன்றது வருது. சரி, நான் வந்து அப்பயே என்ன பண்ணேன்னா, எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நம்ம சோல் பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு வந்து கடவுள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா இந்த பாட்டுக்காக தான் வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து சொன்ன மாதிரி இருக்குது. இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபியூ டேஸாக வந்து நான் இதை கம் அக்ராஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து டிவைன் சரண்டர் பண்ணிட்டோம்னா அவர் வந்து நம்மளை வழி நடத்தி எடுத்துகிட்டு போவார். நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம லைஃப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நம்ம ஜஸ்ட் அவேராக இருந்தால் மட்டும் போதும். அன்னன்னைக்கு டேயில் அந்தந்த மொமெண்ட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கவனித்து இது மூலமாக என்னமோ நம்மளுக்கு வந்து கடவுள் டீச் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை மட்டும் நம்ம அந்த வேறு எங்கேயும் வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் அந்தந்த மொமெண்ட்டில் அந்தந்த செகண்டில் நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும். மித்த எல்லாத்தையும் கடவுள் வந்து பார்த்துப்பார். இந்த குரூப்பே வந்து ஆக்சுவலாக வந்து டிவைன் ஃபோர்ஸ் தான் வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா எதையுமே நான் பிளான் பண்ண மாட்டேன். என்னை முந்தின நாள் நைட்டு கூட ஒரு சாங்கை பார்க்க விட மாட்டார். காலையில் எழுந்த உடனே அந்த சாங்கை வந்து எந்த சாங்கை சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 10 சாங்கை நான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கும், இந்த சாங்கை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சாங்கை எடுத்து அதுக்கப்புறம் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தேடும்போது முன்னாடி நடந்த ஃபியூ டேஸில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன கம் அக்ராஸ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ஞாபகம் வரும். அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இது எதுவுமே ஹியூமன் எஃபர்ட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து காட் வந்து டிசைட் பண்ணுறாரு. அந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இது வந்து என் மூலமாக நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து காட் வந்து சூஸ் பண்ண பர்சன். உங்களோட நல்லதுக்காகவும் நீங்கள் ஏதோ நல்லது நிறைய பண்ணனாலையும் உங்களை சூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் இந்த முயற்சி வந்து எடுக்கிறார். ஓகே, ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். இப்போ சாங்குக்குள்ளே போகலாம். தாம் இடர்பட்டு தளிர்போல் தயங்கினும் மாமனது அது அங்கு அன்பு வைத்தது இலையாகும். நீ இடர்பட்டிருந்து என் செய்வாய் நெஞ்சமே, போமிடத்து என்னோடும் போது கண்டாயே. இதில் பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சமேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நெஞ்சமேனா அவரோட நெஞ்சுக்கிட்ட அவரோட மனசு இருக்கு இல்லையா, மனசு, அந்த பரிதவிக்கிற மனசு, அந்த ஃபீல் பண்ணுற அந்த மனசுக்கிட்ட வந்து அவர் பேசுகிறாரு. அப்படி வந்து இந்த பாட்டு இருக்குது. என்ன சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சஃபர் ஆகி அந்த தளிர், அதாவது சின்னதாக வந்து அந்த இலையோட தளிர் வந்து குட்டியாக முளைக்கும்ல, அது மாதிரி வந்து ரொம்ப டெண்டராக இருந்து எப்போனாலும் வந்து பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிற. ஆனால் உனக்கு தெரிய மாட்டேங்குது. மாமனதுனா இறைவனோட மனசு. இறைவன் வந்து அன்பு வச்சிருக்காரு நம்ம மேல. அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய இலை எப்பவுமே இந்த ஒரு தளிருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய இலை வந்து அந்த தளிரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். தளிர் வந்து தனியாவே இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா தனியா இருந்தா அதை வந்து அதால ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி எப்பவுமே ஒரு பெரிய இலையோட சப்போர்ட்டோட தான் அந்த தளிர் வந்து இருக்கும். அப்ப அந்த இலையை வந்து இங்க கம்பேர் பண்றாரு. இறைவனோட மனசு வந்து அவரோட அன்பு வந்து நம்மளை வந்து ஒரு இலை மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தென் நீ இடர்பட்டிருந்தது என் செய்வாய் மனமே, நீ இடர்பட்டிருந்து, அதாவது நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போற, அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்ச கேட்டு, போம் இடத்து என்னோடும் போது கண்டாயே அப்படின்னா, என் கூடவே வா, என் கூடவே வந்தீன்னா உனக்கு எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ஹாப்பியா மாறிடுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இது வந்து என்ன, இது பேசும்போது உங்களுக்கு புரியுதா? அவரோட மனசு கிட்ட வந்து பேசுறாரு. திருமூலர் ஒன்றும் சும்மா சினிமா பாட்டு எழுதுற கவிஞர் கிடையாது. அவர் பாட்டுக்கு சும்மா அதை வந்து ஒரு கற்பனையா எழுதிட்டு போறதுக்கு. அவர் ஒவ்வொரு சாங்குக்கும் வந்து 1000 இயர்ஸ் ஆக்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம். ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு வருஷம், ஒரு வருஷம் சொல்லி 3000 வருஷத்துல 3000 பாட்டு எழுதுனதா சொல்றாங்க. அது கூட எக்ஸாஜரேஷன் கூட வச்சுக்கலாமே. ஆனா கண்டிப்பா அவர் ஒவ்வொரு சாங்க்கும் ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப சும்மாவா வந்து புலம்புறதுக்காகவோ இல்ல சும்மா பாசமா பேசுறதுக்காகவோ அவர் இந்த பாட்டு எழுதியிருப்பாரு. இதுக்கு பின்னாடி அவர் பெரிய ஹிண்ட் கொடுத்துருக்காரு. என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு, சோலு, அதுக்கப்புறம் எமோஷன்ஸ், இந்த 3 பத்தி அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் அந்த பாட்ட வந்து நான் வந்து இந்த பாட்டு மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதாவது அவரு 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 மனசுகிட்ட பேசுறாருன்னா, அப்ப அவரு யாரு? அப்ப அவரு எங்க இருக்காரு? மனசு நம்ம எல்லாமே ஒண்ணுன்னு தானே நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து நம்ம மனசுகிட்ட பேசுறோம் அப்டின்னா, அந்த நம்ம அப்டின்றது அங்க அவரு மீன் பண்றது நம்மளோட ஆன்மாவ தான். ஆன்மா அப்டின்னா அந்த சோல். ஸோ ஆன்மானா என்ன? ஆன்மானா இந்த பாடி, அதுக்கப்புறம் இந்த மைண்டு, இந்த எமோஷன்ஸு இது எதுவுமே இல்லாம, நம்ம அப்படின்னு நினைக்கும்போது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, அது ஒரு ஸ்பார்க்குன்னு வச்சுக்கலாம். இறைவனோட ஒரு பாதி. இது இறைவன்ல இருந்து ஒரு துளி மாரி வந்து நமக்குள்ள வந்து இருக்கிறது. அதுக்கு பேரு தான் வந்து ஆன்மா. அதுதான் ரியல் நம்ம. வேற எதுவுமே நம்ம கிடையாது. நம்ம பேரு நம்ம கிடையாது. இப்ப நீங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஏன் நான் உங்க எல்லாரையுமே வந்து நான் சோல்ஸ்ன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து உங்களோட சோல் கிட்ட தான் நான் பேச விரும்புறேன். வேற எதுலயுமே நம்ம பேச விரும்பல. உங்களோட ஐடென்டிட்டி கிட்டயோ, இல்ல நீங்க மேலா, ஃபீமேலா, நீங்க இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு வேலையில இருக்கீங்க, இந்த மாரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க. அது எதுவுமே எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து உங்களோட சோலோட தான் கனெக்ட் ஆகணும் அப்படின்றத மீன் பண்றதுக்கு தான் நான் எப்பவுமே வந்து அ குட் மார்னிங் சோல்ஸ்ன்னு சொல்லுவேன். ஹலோ சோல்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா சோல் மட்டும் தான் ரியல். வேற எதுவுமே வந்து ரியல் கிடையாது. அட் த சேம் டைம் அப்ப ஏன் வந்து இந்த ரியலை வந்து ஒளிச்சு வச்சு கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி கொடுக்கல. ஆக்சுவலா நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த சோலை வந்து அவர் அனுப்பி இந்த சோலுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்துக்குள்ள வந்து ஒரு எமோஷன்ஸை வச்சு ஒரு மைண்டை வச்சு அவரோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்ல இந்த உலகத்துல வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஆக்கி இந்த சோலை வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண வச்சு இந்த சோலை அவேக்கன் பண்ணி இந்த சோலுக்கு வேற ஏதாவது பர்பஸ் வச்சிருக்காரான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ரெண்டுக்கும் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரியாது. இறந்து போய் அந்த சோல் நம்மளுக்கு உணர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். அது வரைக்கும் நம்மளோட இன்ட்யூஷன்ல ரெகுலரா மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள தோணக்கூடிய உணர்வுகளை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் அவங்களுக்கு உள்ள வந்து ஞானம் மாதிரி என்ன தோணுதோ அதான் சொல்றாங்க. அதுல 2 விதமா தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒண்ணு வந்து இறைவனுடைய லீலைகள். இறைவன் வந்து கேம் மாதிரி இதை வச்சு பார்க்குறாரு. நம்ம எல்லாரையும் வந்து இந்த மாதிரி இந்த பூமியில வந்து பொறக்க வச்சு இந்த ஆன்மாக்களை வந்து இந்த ட்ராப்குள்ள மாட்ட விட்டு அந்த ட்ராப்குள்ள இருந்து யாரெல்லாம் வெளியில வராங்கன்னு பார்த்து அவர் என்ஜாய் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி என்னால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இறைவன்றது மிகப்பெரிய சக்தி. அவர் வந்து உட்காந்து வேலை இல்லாம உட்காந்து அவரு இந்த மாதிரி பிளே எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அண்ட் ஆஸ் வெல் வந்து ஏதோ ஒரு பெரிய பர்பஸ் வந்து அவர் வந்து வச்சிருக்கிறாரா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சோலோட ஒரு ப்ராசஸை வந்து அவர் வச்சிருப்பாரா இருக்கும். அதுல ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம இந்த பூமியில வந்து நம்ம பிறந்து நம்ம வந்து நம்ம யாரு அப்படின்றத உணர்ந்து நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டை புரிஞ்சு ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இறந்து போறது தான் வந்து அவரோட ஒரு பிளானா இருக்கும். அப்புறம் இறந்த பிறகு நம்ம எங்க போறோம் அப்படின்னு தெரியல. என் கெஸ் படி நம்ம எல்லாம் ஒரு முக்கியமான பிளானட்டாவே இந்த யூனிவர்ஸ்ல கிடையாது. நம்ம இந்த யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு மூலையில கிடக்கும். ரொம்ப ரொம்ப டைனியா கிடக்குறோம். அப்ப இந்த யூனிவர்ஸ் இஸ் வெரி வாஸ்ட். அப்படி இருக்கும்போது என்னோட கெஸ் படி என்னன்னா, வேற ஏதோ ஒரு பிளானட்டுக்கு, மல்டிபிள் பிளானட்ஸுக்கு நம்ம சோலோட ஒரு லெவலுக்கு ஏத்த மாரி நம்ம போவோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா சோல் வந்து எக்ஸாக்ட்டா 100% மார்க் வாங்குச்சுன்னா, அதுக்கு ஒரு பிளானட்டு. 80% மார்க் வாங்குனா அதுக்கு ஒரு பிளானட்டு. இல்ல ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்குனா, அகைன் வந்து திரும்பி வந்து இன்னொரு சான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எர்த்லயே பொறக்க வச்சு குடுக்குறாரோ, அதே மாரி ரொம்ப ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு போனா, இந்த எர்த்ல பொறக்கிறதுக்கான தகுதி கூட இல்லாம, வேற ஏதாவது இத விட கீழ்நிலையான ஏதோ ஒரு பிளானட்ல வந்து நம்ம சோல வந்து டிரான்ஸ்மிட் பண்றாரோன்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் அந்த யுனிவர்சல் ஃபினாமினாஸ் எல்லாமே பார்க்கும்போது, அந்த சோலோட பிளானும் வந்து மேட்சா இருக்கிற மாரி எனக்கு மைண்ட்ல தோன்றுது. நான் வந்து இங்க வந்து நான் சொல்றேன்.
அதுக்கேத்த மாதிரி இப்ப இந்த 2 இது அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா? ஒண்ணு வந்து அந்த ஸ்பெர்ம் எக்கும் ஸ்பெர்மும் வந்து ஒண்ணா ஃபெர்டிலைஸ் ஆகும்போது, ஜிங்க் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆட்டம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு பயங்கர ஃபிளாஷ் ஆஃப் லைட் வந்து வருது. அத நீங்க இந்த வீடியோல பாருங்க. அப்ப அது வந்து என்னன்னா, அந்த ஜிங்க் ஸ்பார்க்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜிங்க் ஸ்பார்க் ஆன பிறகு தான் அந்த லைஃப்ன்னு ஒண்ணே ஃபார்ம் ஆகுது. இப்ப சயின்டிஃபிக்கா அது ஸ்பார்க்ன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு பார்க்கும்போது அது எப்படி தெரியுதுன்னா, அந்த சோல் வந்து ஃபார்ம் ஆகுறது தான். அந்த சோல் வந்து இந்த இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது அந்த சோல் வந்து உள்ள வருது. இந்த உயிர்க்குள்ள வருது அப்படின்ற மாரி தான். அப்ப வெளியில இருந்து எங்கேயோ வந்து அந்த சோல் வந்து உள்ள வந்து ஜாயின் ஆகுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதே மாரி அந்த நியூஸ் இப்ப ரீசென்ட்டா 3 டேஸ் முன்னாடி வந்த நியூஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரொஃபசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு அனஸ்தீசியா எக்ஸ்பர்ட் அவரு. அந்த டாக்டர். அவர் வந்து குடுத்துருக்காரு. ஒரு 7 பிரெயின் டெட் ஆன பாடிஸ்ல நடக்கக்கூடிய ஃபினாமினாவ செக் பண்ணியிருக்காரு. அதாவது இறந்த பிறகு டோட்டலா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திரும்பி உயிர் வர வாய்ப்பில்லன்னு ஆன பிறகு, ஆஃப்டர் தே கன்சிடர்டு டெட் டெட் அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு 100% முடிவான பிறகு 1 1/2 செகண்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எனர்ஜி ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட பிரெயின்ல நடக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னா, எதையும் ஒண்ண பிரேக் பண்ணிட்டு வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது சோல் வந்து அந்த பாடிக்குள்ள இருந்துட்டு, அவங்க இறந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சோலுக்கு அங்க வேலை கிடையாது. அப்ப இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த சோல் வந்து வெளியில போற மாதிரியான ஒரு ஃபினாமினா மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது இருந்திருக்கு. அப்ப எனக்கு இது 2மே நான் வந்து அ ஒரு நாள் டிஃபரன்ஸ்ல நான் வந்து கம் அக்ராஸ் பண்றேன். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு வரும்போது எனக்கு இத வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எது ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான் ரியல். இந்த பாடி, இந்த இந்த நம்மளுக்கு சுத்தி உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்ஸு, நம்மளோட ப்ராப்பர்ட்டீஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாடியிலேயே நம்மளோட எமோஷன்ஸு, நம்ம மைண்ட்ஸு, தாட்ஸு எல்லாமே வந்து ஜஸ்ட் இந்த சோலுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக, அதே மாரி பெட்டரா வந்து இந்த லைஃப்ப வந்து வாழ்றதுக்காக, சும்மா நம்மளும் வந்து நான் ஒரு 5 அறிவு படிச்ச அனிமல்ஸ் மாதிரியோ, இல்லன்னா சுத்தமா கான்ஷியஸ்னஸே இல்லாம வந்துட்டு போற மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாரி வாழாம, ரொம்ப வந்து எஃபிஷியன்ட்டா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே யுட்டிலைஸ் பண்ணிட்டு, எல்லா விதமான எமோஷன்ஸையும் அனுபவிச்சுட்டு போறதுக்காக குடுத்த விஷயங்கள் தான் மைண்டு, எமோஷன்ஸ் எல்லாமே. ஆனா, இன் பிராக்டிஸ் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எமோஷன்ஸ் எடுத்துக்கலாம். எமோஷன்ஸ்ன்னு ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து குடுத்ததுக்கு பின்னாடி என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி. இங்க பாரு, இந்த இடத்துல உனக்கு வந்து மனசு கஷ்டமாகுது. அந்த மனசு கஷ்டம் வருதுன்னா, அப்ப நீ எதையோ சரி பண்ணணும். அத சரி பண்ணிக்கோ. ஒண்ணு உன் மைண்ட நீ சரி பண்ணணும். இல்லன்னா அந்த சிச்சுவேஷன் உனக்குரிய சிச்சுவேஷன் இல்லன்னு அதுலருந்து வெளில வந்துரு. 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்காக தான் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும். இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பயங்கரமா பெயின் காஸ் பண்ணுது அப்டின்னா, அப்ப அது ஒரு சிக்னல். அந்த சிக்னல் மூலமா நம்மளுக்கு என்ன கடவுள் சொல்ல வராரு? நம்மளுக்கு என்ன வந்து லைஃப் வந்து டீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒண்ணு நம்மள வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களால வெளியில வர முடியாத சிச்சுவேஷன்னா, நம்மள மாத்திக்கணும். நம்மளோட வைப்ரேஷன் லெவல ரொம்ப ஹையா வச்சு, நம்மளுக்கு பெயின்னு ஒண்ணு வராதபடி, எக்ஸ்டர்னலா என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பெயின்னு ஒண்ணு வராதபடிக்கு நம்மள மாத்திக்கணும். இல்ல அப்படி பாசிபிளே கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து பெயின் வந்து காசாகாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன மாத்தணும். 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 2யுமே பண்ண மாட்டோம். அந்த பெயின்குள்ளேயே டுவெல் ஆயிக்கிட்டு அதுதான் நம்மன்னு நெனச்சுக்குவோம். அந்த பெயின் வந்துருச்சுல்ல, அதான் நானு. என்னால அந்த பெயின விட்டு வெளில வர முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, நம்மளையே நம்ம பயங்கரமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, அதே மாரி சுத்தி உள்ளவங்களையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பெயினையும் உங்களையும் நீங்க வந்து செப்பரேட் பண்ணி பார்க்கவே மாட்டீங்க. செப்பரேட் பண்ணி பார்க்காதனால மட்டும் தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அப்ப நான் வந்து இத வந்து என்னோட மென்டீஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் அன் எனர்ஜி அவ்வளதான். அந்த எனர்ஜி உனக்குள்ள வருது அப்படின்னா, உன்னால இந்த 1 அந்த சிச்சுவேஷன மாத்த ட்ரை பண்ணு. இல்ல சிச்சுவேஷனும் மாத்த முடியாம என்னால வந்து அங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னா, ஒன்ன தான் நீ மாத்த ட்ரை பண்ணணும். அதுக்கு ஈஸியான வழி நான் என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்னா, கிரேட்டர் குட்டுக்கு ஏதாவது பண்ணு.
அடுத்தவங்களுக்கு நன்மை தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீ வந்து இன்வால்வ் ஆகும்போது உன்னோட எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவா சேனலைஸ் ஆகி அந்த எனர்ஜி என்ன பண்ணும், அந்த நெகட்டிவ் எமோஷனையே வந்து உனக்கு ஒரு ஃபியூயல் மாதிரி மாத்திரும். உன்னோட லைஃப்ன்ற அந்த காருக்கு ஒரு பெஸ்ட் ஃபியூயல் மாதிரி மாத்தி உன்னை வந்து பரமபதம், லைஃப்ன்றதே அந்த ஒரு பரமபதம் விளையாட்டு மாதிரி தான். அதுல வந்து ஒரு ஏணி போட்டு உன்னை மேலே ஏற்றி விட்டுரும். அதனால இதை வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து 1 இயரா நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு நெகட்டிவ் எமோஷன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால காசு ஆகுதோ, ஃபர்ஸ்ட் அந்த சுச்சுவேஷன் வந்து வெளியில வர முடிஞ்சிச்சுன்னா நான் வெளியில வந்துருவேன். திரும்பி என்ன லைஃப்ல அந்த சுச்சுவேஷன் வராதபடிக்கு நான் பார்த்துக்குவேன். பீப்புளா இருக்கட்டும், இல்ல சிச்சுவேஷனா இருக்கட்டும். இல்ல என்னால வெளியில வர முடியாத சிச்சுவேஷன், ஐ ஹேவ் டு பி தேர். அந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒண்ணு இறைவனோட துணையோட அந்த எமோஷனே வேஸ்ட்டு, அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மைண்டுக்கு வந்து நான் சொல்லுவேன். இல்லை, இந்த இடத்துல நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். நீ பயப்படுறதுனால ஒரு யூஸ் இருக்க போகிறது கிடையாது. நீ பயந்தீன்னா உன்னோட வைப்ரேஷன் லெவல் ரொம்ப லோ ஆகும். வைப்ரேஷன் லெவல் லோ ஆச்சுன்னா நீ நெகட்டிவ் திங்ஸை தான் அட்ராக்ட் பண்ணுவ, பாசிட்டிவ் திங்ஸை அட்ராக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த எமோஷன்ஸ் போயிடும். அதையும் மீறி வருது அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணுவேன், முக்கியமாக நான் எது வரும்போதுன்னா அந்த பெயின் காஸ் ஆகும்போது, பெயின், ஒரு மாதிரி விதமான படபடப்பு, ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை, காரணமே இல்லாமல் ஒரு அமைதியே இல்லாத ஒரு நிலைமை வரும்போது நான் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, இந்த எனர்ஜி பர்பஸ்ஃபுல்லாக வந்து டிவைன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. அப்போ இதை வந்து நான் வந்து பயங்கர ப்ரொடக்டிவாக அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் செலுத்துவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10-15 குரூப் வச்சுருக்கேன். அதனால எந்த குரூப்லையாவது யாருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயமோ, இல்லைன்னா நான் கற்றுக்கிட்டதுலேருந்து ஏதோ ஒரு விஷயமோ எடுத்து ஏஐ டூலோட ஹெல்ப்போட ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ரெடி பண்ணுவேன், இல்லை ஒரு குவிஸ் மாதிரி ரெடி பண்ணுவேன், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி ஐ ஓப்பனிங்காக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டேட்டஸ்லையும் போடுவேன். நான் என்ன குரூப்பில் எந்த குரூப்புக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கோ, இப்போ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இல்லை பாசிட்டிவ் தாட்ஸ்னா நான் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு குரூப் வச்சுருக்கேன், அந்த குரூப்பில் போடுவேன். இல்லை ரொம்ப டூ மச் ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம், அது ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறவங்களுக்கு அது புரியும்னா அது சம்மந்தப்பட்ட குரூப்பில் நான் போடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் வந்து அதை ஷேர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோட வைப்ரேஷன் லெவல் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த எமோஷனே காணாமல் போயிடுது, அப்படியே டோட்டலாக வந்து இல்லாமல் போயிடுது. அப்போ நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த எமோஷன்ஸுன்றதே வந்து டிவைன் ஃபோர்ஸ் வந்து நம்மளை அடுத்தவங்க நன்மைக்காக ஏதோ ஒன்று பண்ண வச்சு நம்ம வைப்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கடவுள் வந்து இந்த எமோஷன்ஸை கொடுக்குறாருன்ற அளவுக்கு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஈவன் நெகட்டிவ் சுச்சுவேஷனே நான் வந்து காடு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த சேலஞ்சாக பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப்பர் மீனிங், இதுக்கு பின்னாடி காட் எனக்கு ஏதோ டீச் பண்ணுறாரு, நான் ப்ராப்பராக டிவைன் சரண்டர் பண்ணாமல் இருக்கேன், அப்படி இல்லைனா நான் கிரேட்டர் குட்டுக்காக, கிரேட்டர் குட்னா அடுத்தவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லைனா அடுத்தவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை நான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் சிச்சுவேஷனும் நெகட்டிவ் எமோஷன் வரும்போதும் இப்படி நடக்க ஆரம்பித்த பிறகு தான் என்னோட லைஃப் வந்து ரொம்ப மிராக்குலஸாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஐ மோர் அண்ட் மோர் கனெக்டட் டு த டிவைன் பவர். ரொம்ப அதிகமாக டிவைன் பவரோட நான் வந்து கனெக்டடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்போ என்னோட சோல் என்ன ஆச்சுன்னா அப்படி பிளிஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும், எப்போவுமே அப்படி ஒரு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும்போது அதுலேருந்து உருவாகிற அந்த ஒரு மேக்னெட்டிக் வைப்ரேஷன் வந்து இட்ஸ் பாசிங் ஆன் டு எவ்ரி ஒன். என் கூட இருக்க எல்லாருக்குமே அது பாஸ் ஆன் ஆகுது, நான் யார்கிட்ட பேசினாலும் அது பாஸ் ஆன் ஆகுது. அப்போ நானே என்னோட லைஃப்பை வந்து மிராக்குலஸாக திரும்பி பார்க்குற மாதிரி மாறிடுச்சு. இது எதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு எமோஷன்ஸையும் நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். எமோஷன்றது நம்மளே கிடையாது. எமோஷன்றது நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிகர், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி எமோஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எமோஷன் நீங்களே இல்லைன்றதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானது மைண்டு. நம்ம மைண்டுன்றது நம்மளுக்கு கடவுள் எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா, நிறைய க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி புதுசு புதுசாக நிறைய ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்மளோட லைஃப்பை வந்து பெட்டராக மாற்றிக்கிறதுக்கு, நம்ம லைஃப்பை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த சோலை பற்றி உணர்றதுக்கு, நம்ம ஆன்மாவை உணர்றதுக்கு, காடை பற்றி தேடுறதுக்கு, ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து வி நீட் டு லேர்ன் அ லாட். லேர்ன் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்கள். நான் வந்து திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்குது, இறைவனை வந்து ஞான வழியில போகும்போது மட்டும்தான் உன்னால வந்து இறைவனை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த ஞானம் வந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ நிறைய படிக்கணும். படிச்சு 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 நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா
பர்ஃபெக்டாக 100% அக்யூரஸியோட உன்னால் வந்து இறைவனை வந்து அடைய முடியும். அந்த ஞானத்தை வந்து தேடுறதுக்கான வழிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் பக்தி. பக்தியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின் நம்ம மைண்டு கொண்டு வரணும். கடவுளை பூஜை பண்ணுறது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றதை உணர்றது, இறைவனோட மந்திரத்தை சொல்கிறது, இறைவனை வேண்டுறது, கோயிலுக்கு போகிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பக்தி வழி. அந்த பக்தி வழியிலேருந்து அப்கிரேட் ஆகி ஞான வழிக்கு நம்ம போனால் மட்டும்தான் இறைவன் யாரு அப்படின்ற அந்த முழுமையான அந்த ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆன்மா என்ன, ஆன்மாக்கும் இறைவனுக்குமான கனெக்ட் என்ன அப்படின்றது புரியும். புரிஞ்ச பிறகு அவ்வளவுதான், பக்காவா நம்ம லைஃப்பை வந்து நம்மளால எடுத்துட்டு போக முடியும். இந்த விஷயத்துக்காக தான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து மைண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. ஆஸ் வெல் இந்த அர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்றதுக்கு, கண்டுபிடிச்சு புதுசு புதுசா நிறைய விஷயங்களை வந்து இன்வென்ட் பண்ணி, அந்த இன்வென்ஷன் மூலமா நம்ம லைஃப்பை பெட்டர் பண்ணிட்டு, பெட்டர் பண்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மாவை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹவுஸ் ஹோல்டு வேலைகளுக்கெல்லாம் வந்து நிறைய மெஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு, நம்மளோட வேலையை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைம் நம்ம ரொம்ப பயங்கரமாக வந்து உடல் உழைப்பை வந்து ரொம்ப போடாமல் எல்லாத்தையுமே வந்து மெஷின்ஸோட ஹெல்ப்போடு நம்ம பண்ணும்போது நம்ம கெட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ டைம். ஆனால் அந்த ஃப்ரீ டைம் வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நம்ம ஆன்மாவை பற்றின புரிதலுக்கும் கடவுளை பற்றின புரிதலுக்கும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கும், இந்த மூணுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு இன்வென்ஷனாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃப்ரீ டைம் ஃபுல்லாக வந்து வெட்டித்தனமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்மளையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கும் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு மட்டும்தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஏஐலாம் வந்த பிறகு ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இன்னும் போக 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 நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லாத படிக்க வந்து எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்து கொண்டு வந்துடும். ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இறைவன் தான் இருக்கிறாரு. இறைவன் எதுக்காக அதை கொண்டு வருவார்? நம்மளோட ஃப்ரீ டைமை, நம்மளோட பாடி ரிலேட்டடு, அதே மாதிரி நம்மளோட மைண்டை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்கள்னா ரொம்ப டைம் எடுத்து வேர்ல்டுலி திங்ஸில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் திங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ண வைக்குது. பட் அப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுவோம். ஸோ மைண்டுன்றது இதுக்காக மட்டும்தான் இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைண்ட் வந்து ஆக்சுவலாக நம்மளோட சர்வெண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து மாஸ்டராக மாற்றிட்டோம். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஆங்ஸைட்டி, அந்த எமோஷன் வருது இல்லை, அந்த எமோஷன் அப்படியே மைண்டுக்குள்ளே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறது. இப்போ நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை அப்படியே கூட சேர்ந்து என்னன்னா, அந்த கோவம் ஏன் இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனையே மனசில் வச்சுக்கிட்டு, மைண்டில் வச்சுக்கிட்டே நாளை கடத்துறது. இல்லை நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை பிடிச்சிக்கிட்டு அந்த ப்ராப்ளமை விட்டு வெளியில் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு எப்போவுமே ஒரு நாள் கணக்கு, மாத கணக்கில் அந்த ப்ராப்ளமையே மைண்டில் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, நம்ம மைண்ட் அதுலேயே ஜாம் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது, என் மைண்டில் அப்படி தானே இருக்குது, அது நான் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்டோட நம்ம கனெக்ட் ஆகி மைண்டுக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், அடிமை ஆயிடுறோம். நம்மளுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது, நம்ம சோல்னு ஒன்று இருக்கு, அது வந்து அதுதான் வந்து ட்ரூ மைண்டுன்றது, சோலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்த ஒரு சர்வெண்ட்டுன்னு தெரியாமல் அந்த சர்வெண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன ஆகிடுறோம்னா அசிஸ்டண்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அந்த அசிஸ்டண்ட்டு சொல்கிறபடியெல்லாம் நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். என்னன்னாலும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம யார், நம்ம எப்படின்றது தெரியாது. அசிஸ்டண்ட்டுக்கு சுத்தமாக வந்து அதுக்கு அது வேலையை பார்க்கும். அது வேலையை பார்க்கும்போது அதுக்கு நம்ம ஓவர் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, அது அப்படியே கேரி ஓவர் பண்ணும். நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம அது கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல அதுக்கு வேற வேலை கொடுக்கணும், எந்த இடத்துல அதை வந்து டைவர்ட் பண்ணணுன்ற எந்த எண்ணமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். இது கூட சேர்ந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக மெமரி, அது சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் நத்திங் பட் மெமரி ஸ்டோரேஜ் தான். எல்லா எல்லா இன்சிடென்ட்டையும் அது ஞாபகம் வச்சுக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ எதனாலையாவது நம்ம வந்து ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னா அலர்ட் பண்ணும் சப்கான்ஷியஸ் மைண்ட். அலர்ட் பண்ணி நம்மளை வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து டீப்பாக வந்து டுவெல் ஆக விடாமல் பார்த்துக்கிறேன்ற பேரில் நம்மளை வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். எமோஷன்ஸை வந்து முன்கூட்டியே கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுன்னா ஒரு பயத்தை கொடுக்கும். இப்படி தான் அன்னைக்கு நடந்துச்சு, அதே மாதிரி ஆச்சு பாரு, அதே மாதிரி திரும்பி ஆகிடும். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சின்னதாக ஒரு எம்பாரஸ் ஆகிருப்போம். ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து எதை சொல்ல சொல்ல முடியாமல் ஏதாவது சின்னதாக வந்து தடுமாறி இருக்காங்க அப்படின்னா, அதை ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஃபேக்டராக மைண்டுக்குள்ளே வச்சுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது என்ன பண்ணுன்னா, அதுக்கு அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கராக மாற்றவே விடாது. என்ன பண்ணுன்னா, அது திரும்பி திரும்பி இல்லை உனக்கு இது வராது, நீ அப்புறம் திரும்பியும் நீ போய் ட்ரை பண்ணாத, பப்ளிக்ல அசிங்கப்படுவ, அவமானப்படுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணுன்னா, நம்மளை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எதையாவது பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சோல் பேச்சை கேட்காம இல்லை இல்லை என்னால் முடியும், அன்னைக்கு வந்து நான் வந்து ஏதோ ஏதோ ஒரு ரீசனால எனக்கு அது நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து சமாதானப்படுத்தி அதை டேம் பண்ணாமல் நம்மளும் அது கூடவே சேர்ந்து போயிடுவோம். இதுதான் நம்மளோட லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் 90% வந்து நம்மளோட லைஃப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. பழைய விஷயங்களையே வச்சு 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 நம்மக்கிட்ட வந்து நம்மளை அலர்ட் பண்ணுறேன்ற பேரில் நம்ம சொல்ல நம்மளும் அதுதான் நம்மன்னு நினச்சிக்குவோம். சோலுன்னு ஒரு பர்சன் வந்து உள்ளே வந்து இருக்கிறதே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, இந்த எமோஷன்ஸ் அவங்க 3 பேரையுமே நம்ம லைஃப்பை வந்து கேரி ஓவர் பண்ண சொல்லி, அதனால பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி பல விஷயங்களில் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இந்த 3 பேருக்கு வந்து நம்ம வந்து டூ மச் ஆஃப் பவர் கொடுத்து, டூ மச் ஆஃப் ரைட்ஸ் கொடுத்து, நம்ம யாருன்றதே உணராமல் நம்மளோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது மட்டும்தான். நம்ம யாரு அப்படின்னா, அந்த ஆத்மா மட்டும்தான் நம்ம. அந்த ஆத்மாவும் அந்த வேற ஒண்ணுமே கிடையாது. அது இந்த அல்டிமேட் இந்த டிவைன்ல இருக்கக்கூடிய ஒரு துளி தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அந்த டிவைன்ல ஒரு பார்ட் தான். ஸோ டிவைன் நம்மளுக்குள்ள தான் இருக்கு. அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, என் லைஃப்ல என்ன வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் பர்சனா மாத்துறதுக்கு தான் அந்த மைண்டு, எமோஷன்ஸு, சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே இருக்கே தவிர, என்னைய கஷ்டப்பட வைக்கிறதுக்கோ, இல்ல என்ன துன்பப்பட வைக்கிறதுக்கோ, என்னைய வீழ்த்துறதுக்கோ கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இந்த 3க்கும் வந்து பெருசா வந்து நாலேட்ஜ் எல்லாம் கிடையாது. சொந்தமா யோசிக்கிற கேப்பபிலிட்டி கிடையாது. அதுங்களா வந்து அதுங்களுக்கு என்ன தோணுதோ, அதுங்க பாஸ்ட்ல நடந்தத வச்சு அதுங்களா எடுத்துட்டு போகுதுங்களே தவிர, இத வந்து நான் வந்து ப்ராப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போறது என்னோட வேலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தேரு ஒரு 5, 6 குதிரைய வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி எடுத்துட்டு போற தேரோட்டி, இல்லன்னா அந்த கிங் மாரி நம்ம மாறிருவோம். ஸோ அந்த சோல்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல. சோல் தான் வந்து அந்த ஒரு பெரிய வெஹிக்கிளோட டிரைவர். அது வந்து ப்ராப்பரா வந்து எல்லாத்தையும் ஓகே ஃபியூயல் இருக்கா, என்ஜின் ஆயில் இருக்கா, கிளட்ச் இருக்கா, பிரேக் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, எல்லாத்தையும் தேவையானபடி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சோலுக்கு மட்டும் தான் இருக்கும். சோல் தான் அந்த ஒரு வெஹிக்கிளோட டிரைவரு. அந்த தேர வந்து கரெக்டா எடுத்துட்டு போய் நம்மளுக்கு தேவையான டைரக்ஷன்ல கொண்டு போறது. இத நம்ம பண்ணாதனால ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இழுத்துட்டு போறனால, நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தான் வந்து அ அந்த மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, எமோஷன்ஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு ஒவ்வொன்னும் இழுக்கிற வழியில நம்ம போயி, நம்ம லைஃப்ப வந்து டோட்டலா வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஆகும்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து நெகட்டிவ் திங்ஸ்க்கு பின்னாடியே நம்ம போக ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட அந்த வைப்ரேஷன் லெவல் லோ ஆகும். அந்த வைப்ரேஷன் லெவல் லோ ஆகும்போது, இருக்கிற எல்லா நெகட்டிவ் திங்ஸும் நம்மளுக்கு தான் நடக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா, இல்ல நீங்க சொல்றது வந்து ஓகே தான். ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் நான் வந்து இன்னும் வந்து இந்த பெயின்ல தான் இருக்கேன். நான் இந்த கஷ்டத்துல தான் இருக்கேன். அந்த கஷ்டத்துல இருந்துலாம் என்னால வெளில வர முடியல. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஆத்மானா யாரு? நீங்கன்னா யாரு? இறைவனுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் என்ன? அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தயவுசெய்து தியானம் பண்ணுங்க. தியானம் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெடிடேஷன் மியூசிக்கோ, இல்ல இறைவன் சம்மந்தப்பட்ட மியூசிக்கையோ நீங்க போட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மந்திரத்த மனசுக்குள்ள ரிசைட் பண்ணிக்கிட்டே, கண்ண மூடிட்டு 20 நிமிஷம் இருங்க. இது வந்து நீங்க தொடர்ந்து பண்ண, உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு பளிச்சுன்னு வந்து ஒரு ஃபீல் வந்து நீங்க யாரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இட் டேக்ஸ் ஒருத்தவங்களுக்கு 1 வாரத்திலே தெரியும், ஒருத்தவங்களுக்கு 1 மாசத்துல தெரியும், ஒருத்தவங்களுக்கு 6 மாசத்துல தெரியும், ஒருத்தவங்களுக்கு 1 வருஷத்துல கூட தெரியலாம். அது டைம் வந்து நெறையாவே எடுத்துக்கும். உங்களுக்கு தேவையெல்லாம் அந்த பொறுமையும், சகிப்புத்தன்மையும் மட்டும் தான். இந்த லைஃப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த லைஃப்ல எனக்கு நெறைய கடமைகள் இருக்கு. நெறைய இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நான் வந்து டியூட்டி பவுண்டா இருக்கணும். எனக்கு கோல் இருக்கு. எல்லாமே ஓகே தான். ஆனா, அது கூடவே சேர்ந்து
நான் யாருன்ற தேடல்லையும் நான் வந்து இருந்தால் தான் என்னால் வந்து இதை வந்து எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத உணர்ந்து உங்களோட டே டு டே ஒர்க்கில் மெடிடேஷன் ஒன்றும் விடாமல் பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து செல்ஃபாக உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கிற டிசிப்ளின். யாரும் வந்து அடித்து சொல்ல மாட்டாங்க நீ பண்ணியா பண்ணலையான்னு உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக பண்ணுற விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது அந்த ஆன்மா வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். உங்களோட சோல் வந்து ஹாப்பி ஆகும். உங்களோட சோல் வந்து பிளிஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும்போது தான் ஆஹா எனக்குள்ள வேற ஏதோ இருக்கு, இது என் மைண்டோ இல்லை எமோஷனோ என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டோ கிடையாது, அதை தாண்டி உள்ள ஏதோ ஒன்று சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது எப்போ தெரிய வரும்னா, பசிச்ச வயிறுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது, அது யார் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஜஸ்ட் வந்து தெருவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களோட முகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸு, சம்மந்தமே இல்லாத அன்எக்ஸ்பெக்டட் பீப்புளுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷனோ இல்லைன்னா ஜஸ்ட் ஐ டு ஐ கான்டாக்டோ இல்லை அந்த கிராட்டிடியூட் ட்ரான்ஸ்ஃபரோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலை வந்து உங்களுக்கு வந்து உணர வைக்கும். அதனால அதை வந்து விடாமல் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். தென் 3வது இந்த மாதிரியான ஆடியோஸை லிசன் பண்ணுங்கள், படிங்க. படிக்க 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த பழைய தேவையில்லாத மெமரி எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மட்டும் படிக்கலை, உங்கள் மைண்டு படிக்குது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு படிக்குது. ரெண்டுமே படிக்கும்போது எமோஷன்ஸை வந்து உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வரவிடாமல் அதுவே பண்ணிடும். நீங்கள் எந்த எஃபர்ட்ஸும் போடவே தேவையில்லை. சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாம். இப்போ நான் என்னோட ஆடியோ லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் லிசன் பண்ணதோ இல்லையோ, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் லிசன் பண்ணிட்டு, ஓ இதான் விஷயமா, இது தெரியாமல் தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஃபியர் வர வேண்டிய இடத்துலயே ஃபியரையே வர விடாது. இல்லையே நம்ம தான் முன்னாடி படிச்சோமே, டிவைன் ஃபெய்த் இருந்தா நம்மளுக்கு ஃபியர் தேவையில்லன்ட்டு. அதனால இந்த இடத்துல நம்ம ஃபியர் பட்டன் அமுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே அந்த எமோஷன்ஸை வந்து அன்னெசரி எமோஷன்ஸ் கொடுக்காம போயிடும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த 3யும் நீங்கள் பண்ண உங்கள் சோல் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வந்து வெளியில் வந்து உங்களோட டோட்டல் லைஃபையும் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பவர்ஃபுல் லீடராக நீங்கள் மாறிடுவீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் டிவைன். அதுக்கப்புறம் லைஃப் மேஜிக் தாங்க. மேஜிக்காக இருக்கும், பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குவிஸ் அனுப்புகிறேன். உங்கள் சோல் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குவிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு இந்த கிருஷ்ணரோட ஃப்ளூட் மாதிரி உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக மாறும்.